யுஏஇ மாதிரியான மாடர்ன் கண்ட்ரீஸில் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கா? நம்மளுக்கு வர லெட்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்கான்னு உங்களுக்கு டவுட்டா? என்னதான் அமேசான் நூன் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் இன்க்ரீஸ் ஆனாலும் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு சாப்பாடு வீடு தேடி வந்தாலும் எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து போஸ்டல் சர்வீஸுங்கிறது இன்னும் இருக்க தான் செய்யுது. இதுதான் நீங்கள் ஷார்ஜாவில் பார்த்துட்டு இருக்க எமிரேட்ஸ் போஸ்ட்டு பிஓ பாக்ஸு. இதுதான் நம்மளுக்கு வர லெட்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான பிஓ பாக்ஸு. இந்த குட்டி குட்டி ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பிஓ பாக்ஸு. நம்மளுக்கு பிஓ பாக்ஸ் நம்பர் வேணும்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், பர்சனலாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை கம்பெனி மூலமாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனுவல் ஃபீஸ் வந்து 300 to 400 dirhams இருக்கும். நம்ம காண்டாக்ட் டீடைல்ஸ் எமிரேட்ஸ் ஐடியெல்லாம் கொடுத்து நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிஓ பாக்ஸ் நம்பர் வந்து மெயில் பண்ணிவிடுவாங்க. டோட்டல் 3 கீஸ் இருக்கும். 2 கீஸ் வந்து போஸ்டல் சர்வீஸ் பண்ணுறவங்க கிட்ட இருக்கும், ஒரு கீ நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளுக்கு வர லெட்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான பாக்ஸ் மட்டும்தான். நம்ம இதில் வந்து லெட்டர்ஸ் அனுப்ப முடியாது. மெயின் போஸ்ட் ஆஃபீஸும் ஒவ்வொரு எமிரேட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி துபாய் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.